ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தின் நண்பர்களே, மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அற்புதமான குரு பெயர்ச்சி. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 11 குரு வர்றதுங்கிறது ஒரு ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு. ஆனால் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டனுங்க. அப்போ நான் என்ன ஏற்றமான பலன் சொன்னாலும் அது உங்களுடைய கெடுபலனை குறைக்குமே தவிர ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லி எடுத்துக்கிட முடியாது. இருந்தாலும் 11 குரு வர்றதுங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இவ்வளவு நாள் திருமணம் ஆகாமல், திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு அல்லது காலதாமதம் ரொம்ப ஆகிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது. ரெண்டாவது, புத்திர பாக்கியத்திலையும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, அல்லது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை குழந்தை பாக்கியம் சரிவர கிடைக்கல இன்னும் அப்படின்னு தாமதப்படுறவங்களுக்கு புத்திர பாக்கியமும் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு இயல்பாகவே கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு ஃபிசிக்கலி ஏதாவது தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அந்த சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு, அந்த மருத்துவ உதவிகளுக்கு பிறகு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதி செய்யப்படுகிற காலம் இந்த காலம். அந்த விதத்தில் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுமையான பண நெருக்கடிகள் இருக்கும் அஷ்டம சனியினால். ஆனாலும் அவ்வப்போது அதிலேருந்து உங்களை காக்கும் பொருட்டு ஏதாவது ஒரு டக்குன்னு பண வரவு வந்துடும். அந்த நெருக்கடிகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் விதமாக அந்த பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே நல்ல ஏற்றம் உண்டு. இந்த அஷ்டமத்து சனி சில தடைகளை ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றிகளை இவர் கொடுத்தே தீர்வார். வேலை கிடைக்கும், ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக கடுமையான மன அழுத்தத்தை தருகிற அமைப்புகள் கூட குறையும், வீரியம் குறையும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். கணவன் மனைவி உறவுகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த விரிசல் அல்லது பிரச்சனைகள், பிரிவினைக்கு கிட்ட போய்கிட்டு இருந்தது கூட அப்படி ஓரளவுக்கு இழுத்து பிடிக்க வைப்பார். சரிங்களா? நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா இழுத்து பிடிச்சிடலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கையில் ஒரு நல்ல பணப்புழக்கம். என்னதான் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த பணப்புழக்கம் தன்னை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது
அப்படிங்கிறதையும் அன்பர்கள் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, இந்த காலகட்டம் மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சற்றே சேமிப்புகளை அதிகப்படுத்தும் காலகட்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வீண் செலவுகளை தவிர்க்கணும். நீங்கள் சும்மா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் அஷ்டம சனி தேவையில்லாமல் உருவி தேவையில்லாத விஷயத்தில் விட்டுரும். அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் கையில் பணம் இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஒரு கோல்டாக வாங்கி சேமித்து வச்சுருங்க, இல்லை ஒரு பொருளாக வாங்கி சேமித்து வச்சுருங்க, ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருங்க. பணத்தை ஒரு பொருளாக உருமாற்றம் செய்து வைத்து விடுவது நல்லது. அதேபோல் இந்த காலகட்டம் வயதான சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கொடுத்து அதன் மூலம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. அதேபோல் அன்பு நண்பர்களே, தொழில் அமைப்புகளில் பெருத்த லாபங்கள் இல்லைனாலும் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கிற தொழில் அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு வெற்றி பாதையில் ஓட்டுறதுக்கான ஒரு வழியை இந்த குரு பகவான் அருளச் செய்வார். கவலைப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. சரிங்களா? சகோதர உறவுகளுக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியானதாக குறையும். நிச்சயமாக படிப்படியானதாக குறையும். எதிர்பாராத திடீர்னு சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேருந்து தான் கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் ஹெல்ப்லாம் நல்லபடியாக கிடைக்கும் நெருக்கடியிலையும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லவ் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தது கூட சக்ஸஸ் ஆகிடும், தப்பிச்சுக்கிடுவீங்க லாஸ்ட் மினிட்ல போயிட்டு. அதே போல் பிள்ளைகளோடு மன வருத்தம் இருந்த பெற்றோர்களுக்கு கூட அந்த மன வருத்தங்கள் விலகிடும். பிள்ளைகளை பற்றின ஒரு நல்ல மன நிம்மதியான சில நல்ல செய்திகள் கிடைக்கும். அவர்களுடனான உறவு சுமூகமாகும். அந்த விதத்தில் இது ஒரு ஏற்றம் பொருந்தின ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது. கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரம், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சி அதில் ஒரு அளவுக்கு மேன்மை உண்டு. பார்ட்னர்ஸோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சரிங்களா? அப்படி வீட்டுக்குள்ளே வரணும்னா குடும்பத்திற்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும், ஆரோக்கிய தொந்தரவுகளும் குறையும். அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கின்ற ஒரு குருபெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த நிலையிலும் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது. 11லேயே குரு வந்தாலும் கூட தொழிலை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் பண்ணிக்கிறது நல்லது. பெரிய அளவு முதலீடு போட்டிங்கன்னா அட்டம சனியில் தொந்தரவாயிடும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு பார்த்து பண்ணணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிறீங்க. தொழில் நகர்த்துறதுக்கான முதலீடை மட்டும் சின்னதாக போட்டுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அதே விதத்தில் அன்பு நண்பர்களே, மிக கடுமையாக இருக்கின்ற கடன் தொந்தரவு, மிக கடுமையாக இருக்கின்ற நோய் தொந்தரவின் வீரியத்தை கூட இந்த காலகட்டம் அப்படியே படிப்படியாக குறைச்சி விட்டுரும். ஆக அதேபோல் இந்த காலகட்டம் 8க்கு அதிபதியாகி 11ஆம் வீட்டில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்றார். இது அதிர்ஷ்டம் போல் திடீர்னு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாட்ரி அடிக்கிற மாதிரி அப்பப்போ சில உதவிகள், அப்பப்போ சில வரவுகள், அப்பப்போ சில பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளில வர்றதுக்கான கான்டெக்ட்ஸ் எல்லாவற்றையும் கொடுக்கும். ஆக சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியின் வீரியத்தை குறைக்கின்ற ஒரு அற்புதமான குருவின் பெயர்ச்சி. ஆக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அஷ்டம சனியின் வீரியத்தை குறைக்கின்ற ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படிங்கிறத சிம்மராசிக்காரங்க மட்டும் இல்லை, சிம்மராசிக்குள்ளே இருக்கிற மக நட்சத்திரக்காரங்களும் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது அற்புதமான குரு பெயர்ச்சி. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.